இந்த வீடியோவில் சீனியர் செகண்ட் பேட்ச்க்கு வந்து கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் இங்கே இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க ஹெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணுவீங்க, சென்டர் பண்ணி ஆல் கேப்ஸில் அடிச்சிடுவீங்க. அப்புறம் 2 லைன்ஸ் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே கேல்குலேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 லைன் வந்திருக்கு. இந்த 5 லைனுக்கு இந்த ஒரு லைனை நீங்கள் சென்டர் பண்ணி எடுப்பீங்க. அப்போ இந்த பாருங்கள், பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த 3rd லைனுக்கு நேராக இதை அடிச்சிட போகிறீங்க, அர்பன் சென்டர்ஸை. ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு காலத்தில், அதாவது இது வந்து தனி காலம்ன்ற மாதிரி கேல்குலேட் ஆகும். இந்த 3 லைனுக்கு இந்த 2 லைனை சென்டர் பண்ணுவீங்க. அப்போனா இது 3.5லையும் இது 4.5ல் வரும். இது 3.5, இது 4.5ல் வந்துடும். ஓகேங்களா? ஹெட்டிங் முடிஞ்சிருச்சு. ஹெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்கில் இந்த ஜியை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அர்பனில் யூஏ கேப்ஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்பர் கேஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த ருப்பீஸ் இன் க்ரோஸை இந்த 4 காலத்துக்கான ஸ்பேஸ் எவ்வளவோ அதில் நீங்கள் மைனஸ் பண்ணி வர வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணி இந்த காலம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ, ஃபஸ்ட்டு காலம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா ருப்பீஸ் இன் க்ரோஸ் வந்து உங்களுக்கு சென்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பர்டிகுலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேலூரில் பாருங்கள், வேலூரை நடுவில் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதை வந்து சேர்த்து அடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு தஞ்சாவூர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இது மேலே ஈரோடு மேலே போகும், தஞ்சாவூர் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேல்யூஸ் வந்து இந்த வேல்யூ இந்த 2வது காலத்துக்கும் இது ஃபஸ்ட்டு காலத்துக்கும் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 470 எடுத்துட்டு 430 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ அடிச்சுட்டு திரும்ப செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த காலத்தில் வேறு எதுவும் இல்லை. இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸை அடிச்சுட்டு திரும்ப செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே செட் பண்ணி அடிக்க வேண்டியது தான். இது எல்லாமே உங்களுக்கு ஈவனாக வந்துருக்கு உள்ளே இருக்க வேல்யூஸும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஈவனாக அடிச்சிட போகிறீங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 140 எடுத்துகிட்டு 100 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 540 எடுத்துகிட்டு 340 அடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் 810 வந்து எடுத்துகிட்டு திரும்ப செட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அப்படியே அடிச்சிட போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நோட் அடிக்க போகிறீங்க. நோட்டை 10லேருந்து, அதாவது லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்தே அடிச்சிடுவீங்க. அடிச்சுட்டு கோலன் ஐஃபன் அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த இதுவை கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. கண்டென்ட்டை மடக்கி அடிக்கிறப்போ இந்த கண்டென்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அப்படியே அடிச்சிட போகிறீங்க. இதில் பாருங்கள், ஐயை வந்து அப்பர் கேஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க, கேப்ஸில் அடிச்சிருங்க. இங்கே பில்டிங்ஸ் அடித்து திரும்ப செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா வேல்யூஸும் இந்த பேரா முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த பேராகிராஃப் முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டு நார்மலாக எப்படி அடிக்கிறப்போல அடித்து முடிச்சுடுங்க. இதில் வந்து இந்த அபோ எடுத்துகிட்டு இந்த வேர்டு, அதாவது இந்த வேர்டை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேட்டாஸ், அதாவது இங்கே பாருங்கள், அபோவ் த டேட்டாஸ், இந்த டேட்டாஸை இங்கே ஆட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ லெட்டர் பார்ப்போம். லெட்டர் வந்து செகண்ட் பேட்ச்க்கு வந்து லீகல் ப்ரொசீடிங் வந்திருக்கு. ஓகே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கேப்ஸில் சென்டர் பண்ணி அடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு எந்த இடம் பிளேஸ்ன்னு வந்திருக்கு, அதையும் சென்டர் பண்ணி கேப்ஸில் அடிச்சிட போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரிஜினல் அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கு, இதையும் சென்டர் பண்ணி அடிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த 26 எடுத்துகிட்டு இந்த 20 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே அப்ளிகண்ட்டோட நேம் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடில் அடிப்போம். இங்கே அதுக்கு நேராக ஒரே ஒரு நேம் தான் இருக்குது, அதுக்கு நேராக இந்த அப்ளிகண்ட்டுன்னு வருது. இது என்ன பண்ணுவோம், நம்ம ரைட் சைட் கார்னர் பண்ணி, அதாவது இது மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்கோ அதை 70லேருந்து மைனஸ் பண்ணி அப்படியே அடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு வேர்சஸ், ஓகேங்களா, வேர்சஸ்ன்னு வந்திருக்கு. வேர்சஸை நீங்கள் என்ன பண்ணணும், சென்டர் பண்ணி அடிக்கணும். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ரெஸ்பாண்டன்ட், ஓகேங்களா, ரெஸ்பாண்டன்ட் வந்திருக்கு. இங்கே அவங்களோட ரெஸ்பாண்டனோட என்ன டீட்டெயிலோ அதை அடிச்சிடுங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து அப்பர் கேஸ் யூ வந்து ஸ்மாலில் கொடுத்துருக்காங்க, அப்பர் கேஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரே ஒரு லைன் தான் வந்திருக்கு, சரிங்களா. அதுக்காக இங்கே இங்கே பாருங்கள் 2 லைன் வந்திருக்கு. 2வது லைன் முடியும் போது கரெக்டாக இந்த ரெஸ்பாண்டண்ட்டை அடிச்சிடுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு கோரம், ஓகேங்களா, கோரம் வந்து கேப்ஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க, சென்டர் பண்ணி அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே ஜட்ஜோட நேம் வந்திருக்கு, ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சென்டர் பண்ணி அடிச்சிடுங்க.
அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஆர்டரையும் நீங்கள் சென்டர் பண்ணி அடிக்கணும். கேப்ஸில் சென்டர் பண்ணி அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பேராகிராஃப் வருது. உள்ள பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பேரா ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் லைனில் எந்த இதுவும் இல்லை. செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து கேப்ஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அண்டை வந்து இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எம்ஐ வந்து அப்பர் கேஸ் அதாவது கேப்ஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த லைனில் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 வேர்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. வித்தவுட் இங்கே போகுது ரிக்வெஸ்ட் அப்படியே 2வதுல 3வது வந்து அப்ரூவலாக வேர்டு அப்ரூவல் வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா, இதை ஷஃபில் பண்ணி அடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை அடிச்சுட்டு திரும்ப செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த பேராகிராஃப். ஓகேங்களா, அடுத்த பேராகிராஃப் முன்னாடி அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு அடிங்க. இதில் வந்து இந்த வேர்டை வந்து டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹேவ் முன்னாடி போகுது, பென் பின்னாடி வருது. ஓகேங்களா, இது முடிஞ்சதும் நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட் மட்டும் 7 எடுத்துகிட்டு 07 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. இந்த ஃபவுண்டோட இந்த பேரா முடியுது. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு தேர்ட் பேரா முன்னாடி அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு பேராகிராஃப் அடிக்கிறீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்பேஸ் மட்டும் விட சொல்லியிருக்காங்க. சப்மிட் ஸ்பேஸ் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. த அப்ளிகேஷன் இஸ் இதுவும் தனி பேரா மாதிரி வருது. அதனால் முன்னாடி அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு இதை அடிச்சிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இஸை இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ரெஜிஸ்டாரை ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிக்க போகிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.